இந்த வீடியோ நோர்த் பாலியில் எடுத்தது. நோர்த் பாலியில் நிறைய இடங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் மவுண்ட் இஜியன் பார்த்துட்டு அது ஈஸ்டியாவில் இருக்குது. திருப்பி பாலிக்கு வரைக்கும் முதல் நோர்த் பாலிக்கு வந்த நாங்கள். அப்போ இருண்டுட்டுது. அப்போ வர்ற வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட் உண்டு, நல்ல வடிவான ஒரு ரெஸ்டாரண்ட். பக்கத்தில் கடல். திங்கள்கிழமைக்கு ஃபுல் மூன், நல்ல வடிவாக இருந்தது. அதோட இங்கே நல்ல நண்டு கறி, இறால் கறிகள் எல்லாம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக செய்து வச்சுருந்தவ. அப்போ எல்லோரும் நாங்கள் ஃபுல்லாக ஒரு ஹைக்கிங் பண்ணபடியாக எல்லாருக்கும் பசி சாப்பிட்டு பக்கத்துலேயே ஒரு நல்ல வடிவான ஒரு ஹோட்டல், அதில் தான் இரவு நின்றாங்கள். இதுதான் இந்த ஹோட்டல். கணக்க தேமாப்பூ மரங்கள் தனித்தனியாக சின்ன சின்ன இது மாதிரி, அதில் ஒன்றில் 4 ரூம் இருக்குது. அதை பார்த்துட்டு நாங்கள் முதல் வந்தது வனகிரி ஹிடன் ஹில்லுண்டு ஒரு வடிவான ஒரு இடம். அது லேக்குக்கு முன்னால் இருக்குது. இது இன்ஸ்டாகிராம் படங்களுக்கு ஃபேமஸ். இங்கே உள்ளுக்க போய் பார்த்தா தான் தெரியும். நான் உங்களுக்கு உள்ளுக்க காட்டுறேன். ஒரு வடிவான ஒரு இடம். இதெல்லாம் நோர்த் பாலியில் இருக்குது. இதுக்கிட்ட நிறைய இடங்கள் இருக்குது. அடுத்தடுத்து நாங்கள் போகிறோம். இதுதான் இந்த வனகிரி ஹிடன் ஹில். இப்படி போட் மாரி, இப்படி வட்டம் மாரி, கூடுகள் மாரி நம்மள வடிவாக செய்து வச்சிருக்கணும். முன்னுக்கு ஒரு லேக், அதுக்கு பின்னால் மேலே. இதுக்குள்ளே வாரத்துக்கு $7 ஒரு ஆளுக்கு. இதுதான் இந்த இடம். இதில் நிறைய பேர் வேலை செய்யணும். அவையெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவினோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் மாரி உண்டு. அதுக்குள்ளே நீங்கள் இருந்து படம் எடுக்கலாம். பக்கத்தில் ஒரு குருவி கூடு மாதிரி, அப்புறம் அங்கால ஒரு போட் மாரி. இதில் அப்புறம் போட்டில் அப்படியே போய் முன்னுக்கு நின்று படம் எடுக்கலாம். பின்னுக்கு அந்த லேக் தெரியும். இது ஒரு வட்டம் மாரி. அதில் அப்படியே அந்த தடிகளை சுத்தவரை காட்டியிருக்கணும். இது நல்லா வடிவாக இருக்குது. நேராக பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குது. அங்கால லேக், பின்னால் மலைகள், அது அப்படி ஒரு கதிரை மாரி, ஒரு ஏணி மாரி வச்சு தான் உங்களை ஏற்றி விடுவினோம். விருப்பமாண்டா ஆட்டுவினோம். அப்புறம் ஏற்றி போட்டு வண்டில் அங்கால தள்ளி விடுவினோம். அப்போ நீங்கள் சேஃபாக ஆடலாம். உங்களுக்கு ஆட பயமாண்டா அதில் இருந்து படம் எடுக்கலாம். அல்லது அதை கேட்டால் உங்களை நல்லா ஃபுல்லாக ஸ்விங் பண்ணுற மாதிரி ஆட்டி விடுவினோம். நீங்கள் அப்படி தான் ஆடிக்கொண்டிருந்தும் படம் வீடியோ எடுக்கலாம். இதில் இருக்கிறது ஒரு குருவி கூடு மாதிரி. அப்புறம் எஞ்சால் எல்லாம் அப்படியே தள்ளி இப்படி தடியெல்லாம் தான் ஃபுல்லாக காட்டியிருக்கணும். நல்லா வடிவாக இருக்குது. ஒரு ஹார்ட், ஒரு தூக்கணாங்குருவி கூடு மாதிரி, ஆனால் ஹார்ட் ஷேப்பில் செய்திருக்கணும். இதுக்கு நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. குருவியல் எல்லாம் கத்தி கொண்டிருக்கும். நீங்கள் இந்த நோர்த் பாலிக்கு வந்தால் கட்டாயம் இந்த இடத்திற்கு வந்து பாருங்கோ. ஒரு வடிவான இடம். கூடுதலானாக்கள் பாலிக்கு வந்தால் கீழே பாலி, ஊபுட் அதுகளுக்கு போயிட்டு இங்கால வெறே இல்லை. நார்மலாக ஒரு 10 days பாலிலேயே நீங்கள் வடிவ இடங்கள் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா பழைய அந்த முந்தி டைனோசோர் காலத்தில் இருந்த மரங்கள் மாதிரி அதுகள் எல்லாம் இதுக்குள்ளே இருக்குது. இது தடிகள், மரங்கள் இருந்த தடிகளை தான் அப்படியே வெட்டி அப்புறம் அப்படியே வளைச்சி காட்டியிருக்கணும். அப்புறம் ஏதோ தனியொரு இப்படி வட்ட மாதிரி அதுக்குள்ளேயும் இருக்கிறதுக்கு சீட்டெல்லாம் போட்டிருக்கணும். இது இன்னொரு இப்படி ஒரு சின்ன இது மாதிரி கட்டி அதில் ஒரு ஊஞ்சல், எல்லாம் தடிகளில் தான் செய்திருக்கணும். அதோட சேஃப் எல்லாம் நல்ல வடிவாக இருக்குது. பட் இது இப்படி ஒரு ஆண்ட கை மாதிரி, அதில் போய் இருக்கலாம். அப்படி கையை விரித்து வச்சுருக்கிற மாதிரி. இதுதான் அந்த இதுவும் இப்படி எல்லாம் அப்படியே போய் அப்படியே காட்டுகளுக்குள்ளே தான் நல்ல உயர்கீழே இப்படி பள்ளம், அதுக்கு மேலே தடிகளால் கட்டி இப்படி வடிவாக இருக்குது. நல்லா சேஃபாகத்தான் இருக்குது. கூடுதலாக அந்த மெயின் இதுகளெல்லாம் இரும்பு கம்பி, அப்புறம் தடியில் அதுக்கு சுத்த வர கட்டி இருக்கணும். இதை ஏணி வச்சு தான் இதில் ஏறணும். முதல்ல ஒரு பெரிய ஏணியை வச்சு உங்களை ஏற விடுவினோம். அப்புறம் நீங்கள் ஏறி இருந்தோடனே ஏணியை எடுத்துடுவினோம். அப்புறம் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான மாதிரி வீடியோ படங்கள் எல்லாம் எடுக்கலாம். இது அப்படியே சுத்த வர பச்சை பசையிலன்றிருக்கு. நல்ல வடிவாக இருக்குது. நிறைய குருவிகள் எல்லாம் இதுக்கு கத்தி கொண்டு தெரிஞ்சது. இது ஒரு குருவி கூடு மாதிரி. அங்கால தெரிகிற அந்த கை, இது அப்புறம் அப்படி ஒரு வட்டம் மாதிரி. அந்த இதில் எல்லாத்துக்குமே நாங்கள் படம் எடுத்தினாங்க. அங்காலே அந்த போட் அப்படியே நீங்கள் இதுக்குள்ளே ஒரு அரை மணத்தியாலம், 1 மணத்தியாலம் இதுக்கு நீங்கள் திரண்டு பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 1 மணத்தியாலம் நின்றுருப்போம். இதை பார்த்துட்டு இதுக்கு கிட்ட தான் அடுத்ததை கண்ட்ரா ஐகானிக் கேட் என்று சொல்லி தமிழில் சொன்னால் சொர்க்க வாசல், அதாவது ஹெவன் கேட்டுன்னு சொல்கிறவன். இதுதான் அந்த ஹெவன் கேட். இங்கே முதல் டிக்கெட் எடுக்கணும். இதுவும் கிட்டத்தட்ட $7 வரும். உள்ளால தான் நடந்து போகிறது. இதுதான் இங்கே அந்த ஹெவன் கேட். எல்லா கோவில்களுக்கு முன்னாலே எல்லாம் அப்படி இருக்கும். இது
ஒரு நார்மல் இடத்துல இருந்து ஒரு அமைதியான ஒரு இடத்துக்கு, அதாவது சொர்க்கம் ஹேவன் என்னென்னு சொல்கிறது அதுக்கு போகிற மாதிரி தான். அதுக்காண்டி தான் இது ஒரு இந்து சமயத்தின் இங்கே கூட பாலியில் எல்லோரும் ஹிந்துஸ் தான். அதுதான் இதன்றிருக்கணும். அதுக்கு முன்னால் பிள்ளையார் அதெல்லாம் வச்சிருக்கணும். ரொம்ப வடிவான ஒரு இடம். பின்னாலே அப்படியே மலைகள் தெரியும். இதுவும் பெரிய லைன் நிற்கும். இதில் நின்று வீடியோ ஃபேமஸ் தண்டோரா கேட்டுன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் போடுற இது பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இதுக்கு வாரத்துக்கு 30,000 இந்தோனேசியன் ருப்பி ஒரு ஆளுக்கு. இதில் நடுக லைன் நிற்கும். லைன் எல்லோரும் லைனில் நிற்கணும். படம் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லோரும் போயினோம். துள்ளி படம் எடுத்து போடுதுனா இந்த துள்ளுறதை பார்க்க வேண்டாம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்துங்க, பார்க்கலாம். நீங்கள் கூகுளில் போனீங்கன்னா இப்படி படங்களை பார்க்கலாம். இது நாங்கள் ஜம்ப் பண்ண இல்லை, இப்படி லைன்லாம் நின்று எடுக்கணும். அவை எடுப்பினம் படம், அவை எப்படிக்கான படம் எடுப்பினம். நீங்கள் ஜம்ப் பண்ணலாம், தனியாக எடுக்கலாம், கப்பலை எடுக்கலாம், நடந்து வர மாரி ஒரு கொஞ்சம் டைம் தருவினோம். அதுக்குள்ளே நீங்கள் டக்கண்டு எடுத்துடணும். ஒரு அடுத்தாக்கள் போகணும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி பெல் பட்டனை அமுத்துனீங்கன்னா போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் பார்க்கலாம்.